ஸ்கைஅப் கேம்பஸ் இது ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ் சரியா. அதாவது வந்து ஆன்லைன்ல வந்து நீங்க என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, உங்களால வந்து ஏன்டா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங்கா வந்து ஜாப் செய்யற ஐடியால இருக்கிறார்கள் இருப்பீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க, அது மாதிரி வந்து எக்ஸாம்ஸ் எழுதிட்டு வந்து லீவ்ல இருக்கிறார்கள் இருப்பீங்க. அப்படியே நாட்கள் வந்து என்ன செய்வீங்க, பார்ட் டைம் அது ஜாப் செய்யறதுக்கு படிக்கிறதுக்கு வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா இருப்பீங்க சரியா. அப்ப அப்படியே நாட்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கைஅப் கேம்பஸ். அப்போ இந்த ஸ்கைஅப் கேம்பஸால் நாங்கள் வந்து ஃபைபர், அது மாதிரி வேர்ட் ப்ரெஸ், இன் ஃபியூச்சரில் வந்து கிராஃபிக் டிசைனிங், அது மாதிரி வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படி வந்து கோர்சஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி கொண்டிருக்கோம் சரியா. அப்போ இப்போ கரண்டில் வந்து நாங்கள் வேர்ட் ப்ரெஸ்ஸையும் ஃபைபரையும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி கொண்டிருக்கோம். நீங்கள் எங்களோட ஃபிஃப்த் பேட்ச்னு நினைக்கிறேன் சரி. நீங்கள் ஒரு அஞ்சாவது பேட்ச். ஆல்ரெடி வந்து 4 பேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் பேட்ச் வந்து ரெண்டையோட வந்து முடியுது சரியா. அப்போ அவங்களுக்கு வந்து நாங்கள் சர்டிஃபிகேட்ஸ், சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து அவங்கள வந்து அவங்களுக்குரிய பேக்கேஜஸுக்குரிய ஆக்டிவேஷன் எல்லாம் வந்து செய்து கொடுப்போம் சரியா. ஓகே. அப்போ ஸ்கைஅப் கேம்பஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்டா ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு யாரும் வந்து ஃப்ரீலான்சிங்காக ஜாப் செய்கிற ஐடியாக்கள் இருக்கார்கள் என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக ஒரு பயனை பெற்றுக்கொள்ளலாம் சரியா. ஓகே. அடுத்த எந்த இன்ட்ரடக்ஷன் சொல்கிறேன் வந்து என் பேர் வந்து டலக்ஷன். நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சரியா. பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஸ்பெஷலைசேஷன் இன் ஐடி, ஸ்ரீலங்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அதில் வந்து படித்த நான் இப்போ வந்து நான் வந்து அக்ரோவெஞ்சர்ஸ் கம்பெனியில் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கைஅப் கேம்பஸில் வந்து இப்போ வந்து வேர்ட் ப்ரெஸ் லெக்சராக வந்து வித்தின் 1 இயராக வந்து இருக்கிறேன் சரியா. ஓகே. இனி நம்ம என்ன செய்வோம், நம்மளோட செஷனுக்கு போவோம் சரியா. ஓகே. ஓகே. அப்போ இந்த செஷன் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டு த வேர்ட் ப்ரெஸ், இன்ட்ரடக்ஷன் டு த வேர்ட் ப்ரெஸ் சரியா. அப்போ இதுக்கு முதல் வந்து யாரும் வந்து வேர்ட் ப்ரெஸ்ண்டா என்ன அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுக்கு முதல் நான் வேர்ட் ப்ரெஸ் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதில் நிறைய ப்ரொஜெக்ட்லாம் செய்திருக்கிறேன். சும்மா எக்ஸ்ட்ரா நாலேஜுக்காக வந்து இந்த கோர்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படி யாரும் இருப்பீங்களா கிளாஸில்? இல்லை இதான் ஃபர்ஸ்ட் டைம் வேர்ட் ப்ரெஸ்ண்டா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் அப்படி யாரும்? ஐ ஹாவ் பேசிக் நாலேஜ். எஸ் எஸ் ஓகே. சரி. மற்றாக்கள்? ஓகே. அப்ப நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த வேர்ட் ப்ரெஸ்ஸண்டா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, நாலேட்ஜ் இருக்காது. சரியா? ஓகே. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ட் ப்ரெஸ் பார்த்தீங்கன்னா, ஏன் நிறைய பேர் நினைப்பீங்க வந்து வெப்சைட் செய்றதுண்டா வந்து கட்டாயம் வந்து கோடிங் நாலேட்ஜ் தெரிஞ்சிருக்க வேணும். HTML, CSS, JavaScript அப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும்னு யோசிப்பீங்க. சரியா? இந்த வேர்ட் ப்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் வந்து பிரேக் பண்ணிடும். எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு, நம்ம வந்து என்ன ஒரு வெப்சைட்டை வந்து நார்மலா வந்து எல்லாராலையும் கிரியேட் பண்ணலாம் என்ற ஒரு ஒரு நிலையை கொண்டு வந்ததான் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட் ப்ரெஸ் சரியா. அப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா என்ன ஏ லெவல் முடிச்சுட்டு இல்லாட்டி வந்து லைக் கிரேட் 11 அப்படி முடிச்சிருந்தாக்கள் கூட என்ன செய்யலாம், நார்மலாக வந்து இந்த கோர்ஸ் ஃபாலோ பண்ணுற மூலமாக ஒரு வெப்சைட்டை வந்து அவங்களால வந்து செய்து அதன் மூலமாக வந்து ப்ராஃபிட்டை வந்து பார்க்கலாம் சரியா. ஓகே. அப்போ இந்த வேர்ட்பிரஸ் மூலமாக என்னென்ன பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி நாலேஜ் ஒன்றுமே தேவையில்லை, கோடிங் ஸ்கில் ஒன்றுமே தேவையில்லை சரியா. இது கிட்டத்தட்ட எதே மாதிரி என்ன பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் கன்வா யூஸ் பண்ணியிருப்பீங்க. இதில் கன்வா யூஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லாட்டி பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? இதுக்கு முதல் கன்வா யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. எஸ் எஸ் சரியா. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் சரியா. கன்வால நீங்கள் என்ன செய்வீங்க, ஒரு ஸ்லைட் ஒன்றை சூஸ் பண்ணிட்டு அதை வந்து என்ன செய்வீங்க, எடிட் பண்ணுவீங்கன்னு அதே மாதிரி தான் இந்த வேர்ட் ப்ரெஸ் சரியா. இங்கே என்ன செய்ய போறீங்க, ஒரு ஃபுல் வெப்சைட்டையுமே நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னா எடிட் பண்ண போறீங்க சரியா. ஒரு ஃபுல் வெப்சைட்டையுமே உங்களால் வந்து என்ன செய்யலும், ஒரு கோடிங்கும் இல்லாமல் என்ன செய்யலும்னா டெவலப் பண்ணிடலாம் சரியா. லைக் அதே கன்வா மாதிரி தான் ட்ரக் அண்ட் ட்ராப்ஸாக தூக்கி தூக்கி போடுற மட்டும் தான் வேலை சரியா. அப்போ டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணிட்டு அதுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் என்ன செய்வீங்கன்னா அதை எடிட் பண்ணி கொடுப்பீங்க சரியா. நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மோஸ்ட் பாப்புலரான வெப்சைட்டுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து வேர்ட் ப்ரெஸ்ஸாக தான் இருக்கு சரியா. நல்ல லுக்கான டிசைன்ஸான எல்லா வெப்சைட்டும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து வேர்ட் ப்ரெஸ்ஸாக தான் இருக்கும் சரியா. ஓகே. அப்போ அதை பற்றி தான் இன்றைக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸில் வந்து பார்ப்போம் சரியா. ஓகே. அதுக்கு முதல் ஆரம்பத்தில் அடியிலேருந்து வந்து போகும் சரியா. ஓகே. ஃபர்ஸ்டா பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த வெப்சைட். இதுக்கு முதல் கேள்விப்பட்டீங்களா வெப்சைட் யாராவது? ஆனால் நிறைய வெப்சைட் யூஸ் பண்ணி நீங்கள் உதாரணத்துக்கு அலி எக்ஸ்பிரஸ், அது ஸ்ரீலங்கன் சொன்னக்குள்ள டராஸ், ஈபே அப்படி எக்கச்சக்கமான வெப்சைட் உலகத்தில் இருக்குது சரியா. ஓகே. நிறையவே யூஸ் பண்ண ஓகே. அப்போ வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு புத்தகம் மாதிரி சரியா. அப்போ உதாரணத்துக்கு எடுப்போம், நார்மலாக நீங்கள் ஒரு ஊரில் வந்து ஒரு கடை வச்சிருக்கீங்க. ஓகே. ஊரில் ஒரு பரோட்டா கடை வச்சிருக்கீங்க சரியா.
ஊர்ல பராட்டா கடை வச்சிருக்கீங்க. அது வந்து என்ன, அந்த ஊருக்கு மட்டும்தான் நீங்க என்ன செய்றீங்க, பராட்டா வந்து செய்து வித்து கொண்டிருக்கீங்க. சரியா? அதுவே பாத்தீங்கன்னா அந்த ஊருக்கு மட்டும்தான் அந்த கடை வந்து ஃபேமஸா இருக்கு. அப்ப நார்மலா பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாப்புலர் ஆகிறது என்ன செய்வீங்க, லைக் என்ன செய்வீங்க, இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுவீங்க, டிக்டாக்ல அந்த கடையை பத்தி வந்து மார்க்கெட் பண்ண அதை என்ன செய்ய மட்டும் பார்த்தீங்கன்னா வைரல் ஆகும். फर्स्ट யாருக்கு? ही एक 1003 उसके बाद मोबाइल चलेगा ஓகே. அப்ப அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு. சரியா? வெப்சைட்ன்றது கிட்டத்தட்ட ஒரு புக் மாதிரி. சரி, இல்லாட்டி ஒரு சின்ன ஒரு கடை மாதிரி. அப்ப நீங்க என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா அதன் மூலமாக உங்களோட வெப்சைட்டை இந்த உலகம் ஃபுல்லா என்ன செய்யலாம், ரீச் பண்ண செய்யலாம். சரியா? கிட்டத்தட்ட 5.3 பில்லியனுக்கு மேல இந்த உலகத்துல வந்து இன்டர்நெட் யூசர்ஸ் வந்து இப்ப இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 5.3 பில்லியன்ஸ் பிளஸ்க்கு மேல இன்டர்நெட் யூசர் இருக்காங்க. ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா இன்டர்நெட் அண்ட் அந்த விஷயம் ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. சரி, நான்லாம் ஃபர்ஸ்டா இன்டர்நெட் எப்பன்னு கேள்விப்பட்டது முதலாம் படத்துல ஒரு பாட்டு வரும், ஓ மரியா ஓ மரியா பாட்டு. அந்த பாட்டுக்கு பிறகு தான் இன்டர்நெட் ஒரு விஷயம் இருக்குதே எனக்கு தெரியும். சரி, அப்படி பாத்தீங்கன்னா இன்டர்நெட் பாத்தீங்கன்னா இப்ப உலகம் ஃபுல்லாவே ஸ்பீட். இப்ப சின்ன பிள்ளையோட கையில கூட என்ன ஹேண்ட் போனுக்குள்ளால வந்து ஸ்மார்ட் போனுக்குள்ளால கூட என்ன செய்யலாம், இப்ப இன்டர்நெட்டை வந்து உங்களால அக்சஸ் பண்ணிடலாம். சரியா? ஓகே. அப்ப இந்த இன்டர்நெட் இது வந்து பாப்புலர் ஆக ஆக என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்டினுடைய தேவையும் பாத்தீங்கன்னா இந்த உலகம் ஃபுல்லா வந்து அதிகரிக்க தொடங்கிட்டு. சரியா? அதாவது வெப்சைட் டெவலப் பண்றதுக்கு, அவங்களோட ப்ராடக்ட்டை வந்து சேல் பண்றதுக்கு, சரியா? அது மாதிரி வந்து இ காமர்ஸ் சைட்டுகளை உருவாக்குறதுக்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து தேவைப்படுறாங்க. சரியா? அந்த அப்படியான ஒரு இது தேவை ஃபில் பண்ணக்கூடிய ஒரு இதான் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட் ப்ரெஸ். சரி, அந்த வேர்ட் ப்ரெஸ்ஸை வந்து படிக்கிற மூலமாக நம்ம எல்லாராலையும் வந்து என்ன செய்யலாம், ஈஸியாக வந்து வெப்சைட் செய்யலாம். ஆனால் ஈஸியாக செய்யலாம், ஆனால் இன்னும் கொஞ்சம் நாலேஜ் தேவைப்படும். சரியா? வெப்சைட்டை வந்து கோஸ்ட் பண்ணணும், டொமைன் வாங்குற அந்த விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் தான். அது படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து விளங்கிடும். சரியா? அதை என்ன மாதிரி செய்யறதுன்றதான் இந்த வேர்ட் ப்ரெஸ் கிளாஸ்ல வந்து நாம ஃபுல்லா வந்து கவர் பண்ணுவோம். சரியா? அப்ப வெப்சைட்ன்றது கிட்டத்தட்ட ஒரு புக் மாதிரி. அதுவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8.1 ட்ரில்லியன் டாலர்ஸுக்கு மேல ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா இந்த இ காமர்ஸுக்குள்ளால வந்து இது நடந்து கொண்டு இருக்கு. சரியா? கிட்டத்தட்ட 8.1 ட்ரில்லியன் டாலர்ஸுக்கு மேல என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் வந்து நடந்து கொண்டு இருக்குது. சரியா? இ காமர்ஸ்ன்றது கிட்டத்தட்ட இதே மாதிரி அலி எக்ஸ்பிரஸ், அமேசான், ஸ்ரீலங்கன் டராஸ், ஈபே அதே மாதிரி விஷயங்கள் தான் இ காமர்ஸ் சொல்லுவாங்க. சரியா? அந்த இதை கூட உங்களால என்ன செய்யணும்டா இந்த வேர்ட் ப்ரெஸ்க்குள்ளால கிரியேட் பண்ணிடலாம். சரியா? அந்த வேர்ட் ப்ரெஸ்க்குள்ளால உங்களால ஈஸியா வந்து கிரியேட் பண்ணிடலாம். சரியா? ஓகே. இப்போ இந்த வெப்சைட் வந்து ஏன் உங்களுக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா வந்து நியூஸை வந்து ஷேர் பண்ணலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா 24 மணித்தியாலம் வந்து ஆக்சஸ் இருக்கு. இப்போ நார்மலாக வந்து நீங்கள் ஊரில் வந்து பராட்டா கடை வச்சிருந்தீங்கன்னா அது என்ன, விடியகாலை 8 மணிக்கு திறப்பீங்க. சரியா? அது மாதிரி என்ன இரவு 8 மணிக்கு முடியுவீங்க. சரியா? அதுவே ஒரு வெப்சைட்ண்டா டராஸோ அலி எக்ஸ்பிரஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு லிமிட் இருக்குமா? 7 மணிக்கு திறந்து 10 மணிக்கு மூடும் அப்படி லிமிட் ஒன்று இருக்குமா? இல்ல. 24 மணி இப்பயும் டராஸ்ட வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அது ஓப்பன்லாம் இருக்கும். இப்பயும் அலி எக்ஸ்பிரஸுக்கு போனீங்கன்னா அது எப்படி இருக்கும், ஓப்பன்லாம் இருக்கும். சரியா? இப்ப கூட உங்களால என்ன செய்யலும், அந்த டைம்ல கூட உங்களால ப்ராடக்ட்டை வந்து வாங்க இயலும். சரியா? அதான் வந்து இந்த வெப்சைட்டோட பெனிஃபிட்ஸ்ல உண்டு. சரியா? அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா தனியா மெயின்டைன் பண்றதுக்குண்டே அது தனியான டீம்ஸ் எல்லாம் இருப்பாங்க. சரியா? அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா நம்மளோட வெப்சைட்டை அதுல செட் பண்ற மட்டும் தான் வேலை. மிச்சம் 24 24/7 எக்ஸஸையும் வந்து அந்த டீம்ஸே மேனேஜ் பண்ணுவாங்க. அப்ப அதுக்குள்ள என்ன செய்யலாம், நம்மளோட ப்ராஃபிட்டை வந்து என்ன செய்யலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம். சரியா? அது மாதிரி வந்து விற்பனையில வந்து மார்க்கெட் பண்றது அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த வெப்சைட்டுக்குள்ள நீங்க ஈஸியா செய்யலாம். சரியா? ஓகே. அடுத்தது, அப்ப ஒரு வெப்சைட் வந்து வாங்க போறோம்டா என்ன முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு டொமைன் நேம். சரியா? ஒரு டொமைன் நேம் இருந்தா தான் இந்த வெப்சைட்டை வந்து நம்ம என்ன செய்யலாம், நம்மட இதை வந்து செய்யலாம். உதாரணத்துக்கு ஆஹ், உங்களுக்கு தெரிஞ்ச இதுக்குள்ள போறேன்னு லைக் ஓகே. சரியா? அலி எக்ஸ்பிரஸ், அலி எக்ஸ்பிரஸ், அலி எக்ஸ்பிரஸ். சரியா? அப்ப இது பெரும்பாலும் வந்து எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச வெப்சைட். அப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த பாருங்க, aliexpress.com. சரியா? அந்த கம்பெனியோட பேர் இருக்கு தானே, இதைத்தான் சொல்லுவாங்க டொமைன் நேம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கடைக்கு வந்து எப்படி பேரோ அதே மாதிரி தான் ஒரு வெப்சைட்டுக்கு டொமைன் நேம்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த டொமைன் நேம் தான் வாங்குற இடத்த இந்த டொமைன்ஸ் அப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் பாத்தீங்கன்னா யூனிக்கான டொமைன் நேம் இருக்கு. இப்ப அலி எக்ஸ்பிரஸ் இது, அது ஸ்ரீலங்கான டராஸ் இருக்குது. சரியா? டராஸ் ஹோட்டலுக்கு. சரியா? இதான் வந்து ஒரு டொமைன். சரியா? இப்படி பாத்தீங்கன்னா உலகத்துல எக்கச்சக்கமான வெப்சைட்டுக்கும் அதுல டொமைன்ஸ் நேமும் இருக்குது. சரியா?
அப்ப இதைத்தான் சொல்லுவாங்க டொமைன் நேம்னு சொல்லுவாங்க. சரியா? இது பெரும்பாலும் நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல பேர் என்னன்னு தெரிஞ்சுக்க. அப்ப இதுக்கு பேர் தான் டொமைன் நேம். அதாவது ஒரு கடைக்கு எப்படி ஒரு பேரோ அதே மாதிரி தான் டொமைன். இப்ப எந்த பேர் மாதிரி எடுங்களேன். அதாவது பராட்டா கடை உஜான் பராட்டா கடை .com. சரியா? அதே மாதிரி தான் இந்த வெப்சைட்டுக்கு பேரு. சரியா? அப்ப இந்த டொமைன் நேமை வச்சு தான் என்ன செய்வாங்கன்னா எல்லாரும் என்ன உங்களோட வெப்சைட்டை வந்து ரீச் பண்ணுவாங்க. சரியா? ஓகே. சாம்பிளுக்கு பாருங்க. இந்த பாருங்க மை தீம் ஷாப் .com இருக்கு. சரி, இதைத்தான் சொல்லுவாங்க டொமைன் நேம்னு சொல்லுவாங்க. சரி, இதுல .com .lk .org இதெல்லாம் சொல்லுவாங்க வந்து எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. சரி, அதாவது நம்மளோட வெப்சைட்டுக்கு ஏத்த மாதிரி அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து மாறும். சரியா? அப்ப இந்த டொமைன் நேம் வந்து எங்க வாங்கலாம்னு பாத்தீங்கன்னா நார்மலா வந்து நம்ம சாப்பாடு சாரி இது திங்ஸ் வாங்குற மாதிரி போய் ஃபுட் சிட்டியில் நம்ம கேட்கல எனக்கு 2 டொமைன் நேம் தாங்கலன்னு வெப்சைட் செய்ய போறோம். சரியா? அதெல்லாம் வாங்குறதுக்குண்டே ஒரு ஆள் இருக்காங்க. அவங்கள தான் சொல்லுவாங்க டொமைன்ஸ் ப்ரொவைடர்ஸ். அவங்களுக்கு பேர் தான் டொமைன்ஸ் ப்ரொவைடர்ஸ். சரியா? சரி, அவங்களுக்கு பேர் தான் டொமைன்ஸ் ப்ரொவைடர். சரியா? அப்படி பாத்தீங்கன்னா உலகத்துல எக்கச்சக்கமான டொமைன்ஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. அதுல மோஸ்ட் ஃபேமஸ் ஆனது பாத்தீங்கன்னா கோடேடி. சரியா? பேர் ஒரு மாதிரி இருக்கலாம். கோடேடி. கோடேடி என்ன போடா அப்பாவா? போடா அப்பா. சரியா? அவனுக்கு அவன் அப்பால என்ன பிரச்சனை தெரியல. சரியா? கோடேடி. சரியா? அது மாதிரி கோஸ்டிஞ்சர், லங்கா கோஸ்ட், நேம் சீப். சரியா? ஸ்ரீலங்காண்டக்குள்ள எல்கே டொமைன் ரெஜிஸ்ட்ரி இது ரெண்டுமே ஸ்ரீலங்காட. லங்கா கோஸ்ட் எல்கே டொமைன் ரெஜிஸ்ட்ரி ரெண்டுமே ஸ்ரீலங்கால. அவங்களோட பிரான்ச்சும் கொழும்புலயோ எங்கேயோ அந்த அங்க இருக்குது. சரியா? அப்ப எது நம்ம ஸ்ரீலங்கன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க இதுல. ஸ்ரீலங்கன்ஸ் இந்தியன்ஸ் எல்லாம் இருக்கீங்க இதுல. அப்ப இது ஸ்ரீலங்காக்குரிய டொமைன் ப்ரொவைடர்ஸ். அப்ப இது வந்து டொமைன்ஸ் பிரச்சனைனா நீங்க டிரெக்டா போய் என்ன செய்யலாம், அவங்களோட சண்டை பிடிக்கலாம். என்ன நீங்க இந்த டொமைன் ஒர்க் ஆகுதுன்னு. சரியா? சிங்களீஸ் தமிழ்ஸ் எல்லாம் இருக்காங்க இதுல. அப்ப இது மட்டும் கண்டக்ட் பண்ணி கிடைக்கலாம். சரியா? மிச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல். சரியா? காஸ்டிஞ்சர், கோடாடி, நேம் சீப். அப்ப உலகத்துல எக்கச்சக்கமான டொமைன்ஸ் இருக்கு. டொமைன்ஸ் ப்ரொவைடர்ஸ் இருப்பாங்க. இவங்களுக்குள்ளால போய்த்தான் நீங்க என்ன செய்யலாம், ஒரு டொமைனை வாங்கலாம். சாம்பிளுக்கு வந்து ஒன்று ஓபன் பண்ணி காட்டுறோம். கோடாடி. சரியா? ஓகே. இதுக்கு தான் இதைத்தான் சொல்லுவாங்க டொமைன்ஸ் ப்ரொவைடர்ஸ். இது அவங்களோட ஒஃபிஷியல் வெப்சைட். அப்ப இங்க போய் நீங்க என்ன செய்யலாம்டா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டொமைன்ஸை வந்து வாங்கலாம். சரியா? கிட்டத்தட்ட நீங்க டராஸ்ல அலி எக்ஸ்பிரஸ்ல வந்து சாமான் ஆர்டர் பண்ணுவீங்களா? இதே மாதிரி தான் ஒரு ப்ராடக்ட்டை வந்து கிளிக் பண்ணுவீங்க. அது வந்து இதுல அட் ஆகும். அதை கொடுத்துட்டு பேமெண்ட் பண்ணுவீங்க. அதே சேம் தான். சரியா? நீங்க இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன செய்யலாம், நீங்க டொமைன் நேமை வாங்க. லிங்க் அனுப்பி விடுறேன். பாருங்க. சரியா? கோடாடின்னு சொல்லுவாங்க. இங்க போயிட்டு நான் சும்மா சர்ச் பண்றேனே. ஓகே, எந்த பேர்ல சர்ச் பண்ணுவேன். உஜாந்த் ஸ்டோர், உஜாந்த் பராட்டா கடை, பராட்டா ஷாப் .com. சரியா? சர்ச் டொமைன் கிளிக் பண்ணிட்டேன். பாருங்க, அவன் பேர்ல பாத்தீங்கன்னா டொமைன்ஸ் நேம் எல்லாம் காட்டும். அதே சேம் நேம்ல இந்த இருக்குது. இல்லாட்டி என்ன செய்யும், அதுவே சஜஸ்ட் பண்ணும். இந்த நேம் உங்களுக்கு வேணாட்டி நீங்க என்ன செய்யலாம், டிஃப்ரெண்டான நேமை வந்து சூஸ் பண்ணலாம். அதுவே சஜஸ்ட் பண்ணு பாருங்க. இந்த ஷாப் பண்ணு போடுங்க. .com .it VIP .io .bic. அப்ப அதுவே என்ன செய்ய மாட்டோம், சஜஸ்ட் பண்ணும். அப்ப எக்ஸ்ட்ராக்க இந்த நேம் இருக்கு தானே. அப்ப இந்த நேமிலேயே நம்ம டொமைன் நேம் வாங்குறோம்னா இந்த இருக்கு பாருங்க. 3 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டீங்கன்னா $24 படி 2வது வருஷம் 3வது வருஷம் கட்டுவீங்க. ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்த அளவு சைவதசம் $23. சரி, அப்ப 3 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டீங்கன்னா முதல் வருஷத்துக்கு சைவதசம் $23. சரி, இது எப்படி டொமைன் வாங்குறது, எப்படி கோர்ஸ் பண்றதெல்லாம் வந்து இந்த கோர்ஸ் ஃபாலோ பண்றவங்களுக்கு வந்து வட்டியா கிளியரா வந்து விளங்கப்படுத்தும். சரி, அதுல worry பண்ண தேவையில்லை. சும்மா சும்மா இது ஸ்கெட்ச் சும்மா விளங்கப்படுத்துறேன். இதான் டொமைன்ஸ் நேம், இதான் வந்து டொமைன் ப்ரொவைடர்ஸ் என்று சும்மா விளங்கப்படுத்துறேன். டீப்பான செஷன்ஸ் எல்லாம் வந்து இந்த கோர்ஸ் ஃபாலோ பண்றவங்களுக்கு வந்து நல்லா கிளியரா விளங்கப்படுத்தும். சரியா? அப்ப இங்க போய் என்ன செய்யலாம்டா, உங்களுக்கு தேவையான டொமைன்ஸை கிளிக் பண்ணிட்டு என்ன செய்யலாம், பர்ச்சேஸ் பண்ணலாம். சரியா? பர்ச்சேஸ் பண்ண என்ன செய்யணும், உங்களோட டொமைன் நேம் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? அப்ப அதை வச்சு நீங்க என்ன செய்யலாம், உங்களோட வெப்சைட்டை கிரியேட் பண்ணலாம். சரி, அப்படி உள்ள எக்கச்சக்கமா இருக்கு. ஸ்ரீலங்கான்னு சொன்னேன், லங்கா கோஸ்ட். லங்கா கோஸ்ட். சரி, இது ஸ்ரீலங்கா. இதை லிங்கை அனுப்பி விடுறேன்னா ஓகே. சரி, இதுலயும் பாத்தீங்கன்னா அதே சேம் தான். டொமைன் நேம் வேணுமெண்டா இந்த சர்ச் பண்ணீங்க காட்டும். உஜான் ஃபுட் ஸ்டோர் படிச்சாச்சு. கங்க்ராச்சுலேஷன் ஓட ரைட்டா, சாரி காட்டுது. சரியா? கங்க்ராச்சுலேஷன் உஜான் ஃபுட் ஸ்டோர்ஸ் அவைலபிள். இந்த ப்ரைஸஸ் எல்லாம் காட்டுது பாருங்க. ஒரு வருஷத்துக்கு வாங்குனீங்கன்னா 4500 ரூபா. அப்ப 4500 கொடுத்து இந்த டொமைனை வாங்குனீங்கன்னா இனி என்ன, அடுத்த வருஷம் தான் அந்த காசை கட்டுவீங்க. சரியா? ஓகே. உங்க அவன் டவுட் சொல்லுங்க. ஆ, சொல்லுங்க.
ஓகே, அப்ப இதான் விஷயம். செகண்ட். ஓகே, சரியா. அப்படி பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப டொமைன் நேம் வாங்குற அந்த இடத்துக்கு பேர் தான் வந்து டொமைன்ஸ் ப்ரொவைடர்ஸ் சொல்லுவாங்க. டொமைன்ஸ் பேர் ஒரு பயங்கரமா இருக்கல, டொமைன் என்பது. சரி, ஓகே. அடுத்த பார்க்க போறோம் வந்து வெப்சைட் கொஸ்டிங் என்னன்னு பார்க்க போறோம். சரியா, வெப்சைட் கொஸ்டிங்டா அதாவது இப்ப உங்களுக்கு விளங்குறமாய் சொல்றேன்டா, உங்களோட வெப்சைட்டை ஓகே இப்படி சொல்லுங்க. நீங்க இப்ப என்ன செய்றீங்க, ஒரு கடை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அப்ப கடையை ஸ்டார்ட் பண்ணிட்டு என்ன செய்யுங்க, கடைக்கு ஒரு போட் ஒன்று அடிக்கிறீங்க. அதாவது பராட்டா கடை, அட்ரஸ், ஃபோன் நம்பர்லாம் போடுறீங்க. சரியா, போட்டுட்டு அந்த இல்லாட்டி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று போட போறீங்க, ஒரு பேனர் ஒன்று அடிக்க போறீங்க, உங்களோட கடையை பத்தி பேனர் அடிக்க போறீங்க. பேனர் அடிச்சிட்டு அந்த பேனரை கொண்டு உங்களோட வீட்டுக்குள்ள கொண்டு வைப்பீங்களா, இல்லாட்டி எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு பப்ளிக் பிளேஸ்ல வைப்பீங்களா? நார்மலா ஒரு பேனர் ஒன்று அடிச்சிட்டீங்க. அடிச்சிட்டு அதாவது கடையை பத்தி பேனர் ஒன்று அடிச்சிட்டீங்க. அடிச்சிட்டு அப்படியே சுருட்டி கொண்டு போய் வீட்டுக்குள்ள பாய் கட்டிலுக்குள்ள வைப்பீங்களா, இல்லாட்டி வந்து என்ன செய்வீங்க, பப்ளிக் பிளேஸ்ல போடுவீங்களா? யா, பப்ளிக் பிளேஸ்ல போடுவீங்க. என்ன ரீசன்? பப்ளிக் பிளேஸ்ல போட்டாதான் என்ன செய்வாங்க, எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. சேம் அதே கான்செப்ட் தான் செய்யும். சரியா, கொஸ்டிங்ன்றது பாத்தீங்கன்னா உங்களோட வெப்சைட்டை ஒரு பொதுவான இடத்துல போய் என்ன செய்ய போறீங்கன்னா அப்லோட் பண்ண போறீங்க. உங்களோட வெப்சைட்டை ஒரு பொதுவான இடத்துல போய் என்ன செய்ய போறீங்க, அப்லோட் பண்ண போறீங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் தான் கொஸ்டிங்னு சொல்லுவாங்க. சரியா, அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் தான் கொஸ்டிங். அப்ப அந்த இடத்த கொண்டு உங்களோட வெப்சைட் அப்லோட் பண்ணீங்கன்னா என்ன செய்யலாம், இந்த உலகத்துல இருக்க எல்லாராலையும் என்ன செய்யலாம்னா உங்களோட வெப்சைட் வந்து பார்க்கலாம். சரியா, இப்ப ஸ்ரீலங்கால சர்ச் பண்ற அவருக்கும் என்ன உங்களோட வெப்சைட் காட்டும், இந்தியன் காட்டும், யூகேல இருக்கார் அவருக்கும் காட்டும், யூஎஸ்ல இருக்க அவருக்கு காட்டும், கனடால இருக்கார் இல்லாட்டி ஆஸ்திரேலியா உங்க மாமா மச்சான் இருக்கான் அவருக்கும் என்ன செய்யும் காட்டும். சரியா, அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் தான் வந்து கொஸ்டிங். சரியா, கொஸ்டிங். சரியா, ஓகே. அப்படி இந்த கொஸ்டிங்க வழங்குற அவங்க நிறைய பேர் இருக்காங்க பாருங்க. ஒன்று வந்து கொஸ்டிஞ்சர், லங்காகோ, சிபெனல், எஸ்எல்டி ஸ்ரீலங்கா டெலிகாம், அவங்களும் கொஸ்டிங் தராங்க. சரியா, நானும் ஒரு ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் எஸ்எல்டியில். சரியா, நல்லா இருக்குமா என்ன, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், மற்றபடி செய்யலாம். சரியா, ஆனால் கொஸ்டிங்கிறது அவங்களோட கொஞ்சம் கம்ப்ளெக்ஸாக இருக்கும், மற்றபடி செய்யலாம். சரியா, நாங்கள் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எங்கள் கம்பெனிக்கு கொஸ்டிஞ்சர் யூஸ் பண்ணுவோம். சரியா, இந்த கொஸ்டிஞ்சர் இதுக்கு முதல்ல பார்த்த மாதிரி இருக்குதுல்ல. சரி, இந்த அது மாதிரி பாருங்க. இந்த லங்கா கோஸ்ட் இந்த இருக்கு பாருங்க. அது மாதிரி வேற என்ன, நேம் சீப் இந்த இருக்கு. என்னது டொமைன்ஸும் விற்கிறாங்க, கொஸ்டிங்கும் இதண்டா ரெண்டு கன்ஃபியூஸ் ஆலையா என்னண்டா, அவங்க வந்து ரெண்டு சர்வீசஸையும் உங்களுக்கு செய்வாங்க. ஒன்று வந்து நீங்க அங்க டொமைனும் வாங்கலாம், அதே மாதிரி என்ன செய்யலாம், உங்களோட வெப்சைட்டை கொஸ்டிங்கும் செய்யலாம். கூகுள் சர்ச் பண்ணா வருமா சார் கொஸ்டிங் பண்ண? கூகுள் சர்ச் பண்ணா வருமா? அதான் சொல்றேன். அந்த செயல்முறைக்கு பேர் தான் கொஸ்டிங்னு சொல்லுவாங்க. சரி, அதுக்கு பேர் தான் கொஸ்டின். அதாவது சர்ச் பண்ணா உங்களோட வெப்சைட்டை லோட் பண்ணி தரது, அந்த செயல்முறைக்கு பேர் தான் கொஸ்டின். சரியா, அப்போ ஒரு வெப்சைட் எப்படி வந்து ரியல் இதில் கோஸ்ட் பண்றது, எப்படி வந்து ஒரு டொமைன் வாங்குறது, அது ஐபி அட்ரஸ் எப்படி செட் பண்ற, அந்த விஷயங்கள்லாம் அந்த கோர்ஸ்ல ஃபுல்லாக வரணும். சரியா, ஓகே. அப்படி பார்த்தீங்கன்னா கொஸ்டிஞ்சர், லங்காகோ, சிபெனல், நேம்சீப், அப்படி ஸ்ரீலங்கா டெலிகாம், அப்படி எக்கச்சக்கமா இருக்கு. சரியா, ஓகே. சரி, அப்ப அந்த விஷயங்கள்லாம் சரியா, ஓகே. சாம்பிளுக்கு வந்து கொஸ்டிஞ்சர்ண்டா எப்படி இருக்கும்னு உங்களுக்கு காட்டி விடுறேன். இப்படிதான் இருக்கு. சரியா, ஓகே. இதுக்கு தான் கொஸ்டிஞ்சர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட் எல்லாம் கோஸ்ட் பண்ணுவோம். இந்த பாருங்க, இதெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி வந்து கோஸ்ட் பண்ணியிருக்க வெப்சைட். சப்னம், ஸ்கைஅப் கேம்பஸ், லக்ஸாஷ், ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்க. மை டெக் கேம்பஸ், எஜுகேஷன் இமர்ஸ், ஸ்கைப் கேம்பஸ், அப்படி நிறைய இருக்கு பாருங்க. அனுஜா, இந்த கிளிக் பண்ண பாருங்க. சரி, இதோட வெப்சைட். இந்த வெப்சைட்டை பார்த்தா உங்களுக்கு எப்படி விளங்குது, ஒரு ப்ரொஃபஷனல் டெவலப்பர் வந்து கோடிங்கில் அடிச்ச வெப்சைட் மாதிரில இருக்குது. சரி, ஹோம் பேஜ், அவர் ஸ்டோரி, அது மாதிரி கோர்சஸ் பேஜ், சேவிசஸ், கண்டக்டர்ஸ், ரெஜிஸ்டர் பாருங்க. டிசைன் நல்ல லுக்காக இருக்குல்ல, ப்ரொஃபஷனல் வெப்சைட் எப்படி இருக்குமோ அதே லுக்கில் இருக்குல்ல. ஆனால் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இதை செய்தது வந்து எங்களோட கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட் ஒரு ஆள் தான். சரி, அவங்களுக்கு நாங்கள் இந்த எண்ட் ஆஃப் த கிளாஸில் பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட்ஸ் ஒன்று கொடுப்போம். அந்த அசைன்மெண்ட்ஸில் அந்த கேர்ள்ஸ் செய்த வெப்சைட் தான் இது. சரியா, எல்லாம் ஃபுல் அட்ராக்டிவ் வெப்ஸ் தான். சரியா, ஆல்ரெடி டெம்ப்ளேட் இருக்கும், டெம்ப்ளேட்டை போட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன செய்யலாம், கலர்ஸ், இமேஜஸ் மாத்தலாம். சரியா,
எல்லாம் வந்து அனிமேஷன்ஸ் போடலாம். ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க அவங்க. அப்போ அந்த ஃபார்ம்ஸில் யாரும் வந்து மெசேஜ் பண்ணால் அது டிரெக்டாக என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ரீச் ஆகும் பாருங்க. இதான் கண்டக்டர்ஸ் ஃபார்ம். இதை பாருங்க, சும்மா சாம்பிள் காட்டணும். சாம்பிளுக்கு ஒரு மெயில் ஒன்று கொடுக்குறேன். இமெயிலுக்கு சும்மா டெம்பரரி இமெயில் ஒன்று கொடுக்குறேன்னா. ஓகே சரி, சப்மிட் பண்ணி பார்ப்போம். டெஸ்ட் சப்ஜெக்ட். இந்த இமெயில் எடுக்குதுன்னு நினைக்கிறேன். வேற இமெயில் ட்ரை பண்ணி பார்ப்போம். அதில் என்ன வெப்சைட் இருக்காதோ அது ஸ்டூடெண்ட் ஆல்சோ இது வெப்சைட் தான். ஸ்டோர்ஸ் கையை ஹோம் சப்மிட்டட். see this. பாத்தீங்களா? அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் செய்த வெப்சைட் தான். அப்போ இப்படி என்ன உங்களால் கூட என்ன செய்யலாம்னா ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி ஃபார்ம்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி சர்வரை கனெக்ட் பண்ணி எல்லாம் வந்து ஈஸியாக செய்யணும். சரியா? ஓகே. அப்போ இதுக்கு பேர் தான் கோஸ்டிங். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட் எல்லாம் வந்து கோஸ்ட் பண்ணுற இடம். சரியா? இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டொமைன்ஸ் கூட நம்ம வாங்கலாம். அதற்கு நான் ஆல்ரெடி சொன்னேன். இதில் போயிட்டு நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுக்கு தேவையான டொமைன்ஸ் எல்லாம் வந்து வாங்கலாம். பாருங்க. சீப்பாக போகுது பார்த்தீங்களா? அதை விட நல்ல குறைவு இது. $0.001. சரியா? ஓகே. அப்போ இதே வெப்சைட்டையும் கோஸ்ட் பண்ணலாம். அதான் வெப்சைட்டை நீங்கள் இதிலே அப்லோட் பண்ணலாம். அதே மாதிரி என்ன டொமைனும் வந்து வாங்கலாம். 2 வேலையும் வந்து இவரே செய்வார். சரியா? இதைத்தான் சொல்லுவாங்க கோஸ்டிங். சரியா? இப்போ சொன்ன வரைக்கும் இந்த டவுட்ஸ் இருக்கா? டொமைன் நேம், கோஸ்டிங், அந்த டொமைன் ப்ரொவைடர்ஸ் எல்லாம். சார் கண்டக்ட்ல ரெஜிஸ்டர் பண்றது எங்க சேவ் ஆகும்? ஓகே, இது வந்து டேட்டா பேஸ்ல சேவ் ஆகும். சரியா? இது வந்து டேட்டா பேஸ் சேவ் ஆகும். அந்த டேட்டா பேஸை நீங்க ஹேண்டிலே பண்ண தேவையில்லை. ஏன்னு பாத்தீங்கன்னா அது வந்து என்ன டிரெக்டாக என்ன செய்யணும், டேட்டா பேஸ் ஃபெச் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டும். சரி, அடுத்த வந்து காட்ட போறேன். வேர்ட் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணி காட்டும் போது காட்டுறேன் எங்க ஸ்டோர் ஆகும்னு காட்டணும் உங்களுக்கு. சரியா? எஸ், எஸ்இஓ வந்து இதில் வந்து நாங்கள் படிப்போம். சரியா? எஸ்இஓ வந்து உங்களுக்கு ஒன் ஆஃப் த கண்டென்ட்ஸாக இருக்கு. யோஸ் எஸ்இஓ எல்லாம் வந்து இதில் படிப்போம். சரியா? ஓகே. அப்போ இதுக்கு பேர் தான் வந்து கோஸ்டிங்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா சர்வர். அப்போ நீங்க அப்லோட் பண்ற வெப்சைட் எல்லாம் எங்க ரியலா போய் ஸ்டோர் ஆகும்னு பாத்தீங்கன்னா சர்வர்ல போய் தான் ஸ்டோர் ஆகும். சரியா? அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா சர்வர் நம்ம தேவையில்லை. இதெல்லாம் மேனேஜ் பண்றதுக்கே டேட்டா இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. நம்ம அவ்வளவு காம்ப்ளெக்ஸா போகிறத விட நம்ம வந்து வெப்சைட்டை செய்து கோஸ்ட் பண்ணி விட்டோம்டா அதை என்ன செய்ய மாட்டா ரியலா என்ன செய்ய ஷோ ஆகும். சரி, அவ்வளவுதான் விஷயம் அதுல. சரியா? ஓகே. இனித்தான் பார்க்க போறோம் நம்மட மெயினான விஷயம். சரியா? இன்ட்ரடக்ஷன் வேர்ட் பிரஸ். இன்ட்ரடக்ஷன் வேர்ட் பிரஸ். சரியா?
அப்ப இந்த வேர்ட் ப்ரெஸ்ன்றது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்னதா இது ஒரு ஃப்ரீயான ஓப்பன் சோர்ஸ். அதன ஓப்பன் சோர்ஸ் தக்காளி சோஸ் வேற என்ன சில்லி சோஸ் எல்லாம் கேள்விப்படுத்தி ஓப்பன் சோர்ஸ் கேள்விப்படுறீங்களா? ஓப்பன் சோர்ஸ்ண்டா எனி ஐடியா? இந்த இருக்கு ஓப்பன் சோர்ஸ். இது புதுவித சோர்ஸா? ஓப்பன் சோர்ஸ் என்னண்டா என்ன காசு கட்டாம எல்லாராலையும் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இதைத்தான் சொல்லுவாங்க ஓப்பன் சோர்ஸ்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப இதுக்கு வந்து நீங்க காசே கட்ட தேவையில்ல. ஃப்ரீயாவே வந்து என்ன இப்ப நீங்க கன்வா யூஸ் பண்றீங்கன்னு கன்வாக்கு பாத்தீங்கன்னா நீங்க என்ன ஃப்ரீயா தானே யூஸ் பண்ணுவீங்க. எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு என்ன கூட தேவைண்டா தான் என்ன செய்வீங்க காசு கட்டுவீங்க. சரியா? வேர்ட் ப்ரெஸ்ங்கிறது அதே மாதிரி தான். ஆனா என்ன எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு தேவையே படாது. ஈஸியா ஃப்ரீயானதை வச்சே நீங்க என்ன செய்யலாம்டா ஃபுல் வெப்சைட்டையும் வந்து செய்யலாம். சரியா? அப்போ உதாரணத்துக்கு எடுப்போம் இந்த வேர்ட் பிரஸ் இப்போ உங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வந்து ஜிம் வச்சிருக்காரு. சரியா? ஒரு ஜிம் வச்சிருக்காரு. இல்லாட்டி வந்து உங்களோட இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க படிச்சு முடிச்சோடனே ஒரு கேக் கம்பெனியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இல்லாட்டி என்ன ஒரு பிஸ்கட் கம்பெனியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ அவங்க இன்னொரு வெப்சைட் ஒன்று தேவைப்படுது தண்ட கேக்கோட போஸ்ட்டை வந்து போடுறதுக்கு அது மாதிரி அதுக்குள்ளாலே வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு எல்லாம் அவங்களுக்கு தேவைப்படுதுண்டா நீங்க என்ன செய்யலாம் ஈஸியா ஒரு வெப்சைட் செய்து கொடுத்தீங்கன்னா என்ன அவங்க என்ன செய்வாங்க அதுல இருந்து அவங்களும் ப்ராஃபிட் பார்ப்பாங்க. நீங்களும் என்ன செய்யலாம் அதுல ஒரு சார்ஜ் ஒன்றார விட்டீங்கன்னா அதுல இருந்து என்ன செய்யலாம் நீங்க ப்ராஃபிட் பார்க்கலாம். சரியா? அது மாதிரி ஒரு ஸ்கூல் இருக்குது. ஸ்கூலுக்கு வந்து என்ன அவங்களோட போஸ்ட்டுகள் நியூஸ்கள் எல்லாம் போறதுக்கு வெப்சைட் செய்ய வேண்டாம். அதை கூட நீங்க என்ன செய்யலாம் டெம்ப்ளேட் இருக்கும். டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணிட்டு நீங்க என்ன செய்யலாம் அதுல டிரெக்டா செய்து விட்டுலாம். சரியா? ஓகே. நான் அந்த டேஷ்போர்டு வேர்ட்பிரஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அப்போ உங்களுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க வேர்ட்பிரஸ் இவ்வளவா சரியா? ஓகே. அடுத்த பார்க்க போற வந்து கிட்டத்தட்ட 43% வெப்சைட் 40 கூட வேர்ட்பிரஸ் பாத்தீங்கன்னா இப்ப வந்து சாரி 43% மேற்பட்ட வெப்சைட் பாத்தீங்கன்னா வேர்ட்பிரஸ்லாம் வந்து இப்ப ஒர்க் ஆகிக்கொண்டு இருக்குது. ஏன்னு பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம் மேனேஜ் பண்ணலாம். அதால பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து வேர்ட்பிரஸ் தான் வந்து கூட லைக் பண்ணுவாங்க. சரியா? நார்மலா கோடிங் வெப்சைட் எல்லாம் ரைட் பண்றதை பார்க்க என் கோடிங் வெப்சைட்ண்டா சார்ஜஸும் கூட கிட்டத்தட்ட 3 lakhs 4 lakhs 5 lakhs எல்லாம் சார்ஜ் பண்ணுவாங்க சாஃப்ட்வேர் கம்பெனி. அதுவே வேர்ட் பிரசன்ட் ஒன்னு உங்களோட லேப்டாப் இருக்குது இன்டர்நெட் இருக்குது கோஸ்டிங்கும் டொமைன் நேம் இருக்குதுண்டா நீங்க என்ன செய்யலாம் வீட்டில இருந்து என்ன செய்யலாம் வெப்சைட் செய்யலாம். நீங்க ஃபைபர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபைபர் என்னது பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீலான்சிங்கான ஃப்ரீலான்ஸ் வந்து அவங்களோட ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய ஒரு வெப்சைட்டுக்கு பேர் தான் வந்து ஃபைபர். இதுவும் வந்து இதால வந்து ஸ்கைஅப் கேம்பஸால நாங்க செய்து கொண்டு போறோம். யாருக்கும் வந்து ஃபைபர் சேர விருப்பமானாக்கள் வந்து உங்களுக்கு இந்த ஜூம் லிங்க் சாரி இந்த ஜூம் லிங்க் அனுப்புறவரோட வந்து கான்டாக்ட் பண்ணி பாருங்க. சரியா? இதை பாருங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா எது வந்து கரண்ட் சுச்சுவேஷன்ல வந்து பாப்புலரா இருக்குதோ அது வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கும். இதுல பாத்தீங்கன்னா எது ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க வெப்சைட் டெவலப்மெண்ட். ரெண்டாவது ஆர்கிடெக்சர் அண்ட் இன்டீரியர் டிசைன்ஸ். மூணாவது யூஜிசி வீடியோஸ் வீடியோ எடிட்டிங் புக் பப்ளிஷிங். பாருங்க அப்ப கரண்ட் ரேட்டிங் படி எது வந்து டாப்ல இருக்குதோ அதைத்தான் வந்து ஃபில்டர் பண்ணி டாப்ல காட்டும் இதுல காட்டும். அப்ப பாருங்க எது இப்போ ஹைலைட்ல இருக்குது வெப்சைட் டெவலப்மெண்ட் தான் இப்ப வந்து என்ன போய்கொண்டு இருக்குது. அப்ப அதாலாம் சொல்றேன் வந்து நீங்க வெப்சைட்ல படிச்சீங்கன்னா உங்களால ஈஸியா வந்து என்ன செய்யலாம் $150 $250 உங்களோட வெப்சைட்டை பொறுத்து நீங்க என்ன செய்யலாம் ப்ராஃபிட் எடுக்கலாம். பாருங்க சும்மா பாருங்க இதை பாருங்க இந்த பாருங்க வேர்ட் ப்ரெஸ் வெப்சைட் டெவலப்மெண்ட். இது சும்மா கிளிக் பண்றேன். பாருங்க ஒன் பேஜ் வெப்சைட் 10 பேஜ் 12 பேஜும் இல்ல ஒரே ஒரு பேஜ் வெப்சைட் எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க $80 சார்ஜ் பண்றாங்க. சரியா? ஒரே ஒரு ஒன் பேஜ் வெப்சைட் $80 சார்ஜ் பண்றாங்க. அது மாதிரி பாருங்க 5 பேஜ் வெப்சைட் $250 $250 சும்மா கால்குலேட் பண்ணி பாருங்க. நம்ம கால்குலேட்டர் போட்டு பார்ப்போம். $280 சரி 250 வேணாம் நம்ம அவளுக்கு ஒரு $100 போட்டுப்பாமே. சரியா? ஒரு $100 போட்டுப்பாங்க எவ்வளவு வருது கிட்டத்தட்ட $31,000. ஒரு 3 பேஜஸ் வெப்சைட் ஒரு 5 பேஜஸ் வெப்சைட் செய்தா கூட கிட்டத்தட்ட ஒரு 31,000 ஸ்ரீலங்கன் ருபீஸா இந்தியன்ஸுக்கு எவ்வளவு தெரியும் வேற 10,000 கிட்ட வேற பண்ணிக்கிறேன். சரியா? எஸ் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஆனா அந்த அளவுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் லட்சக்கணக்கில் பண்ண தேவையில்ல. ஒன்லி நீங்க என்ன செய்வீங்க வெப்சைட்டுக்கு அந்த கொஸ்டிங் இருக்கு தானே அந்த கொஸ்டிங் மட்டும் தான் வாங்க வேண்டியிருக்கும். இந்த நான் காட்டணும் உங்களுக்கு கொஸ்டிஞ்சர் இந்த கொஸ்டிஞ்சர் மட்டும்தான் நீங்க வாங்க வேண்டியிருக்கும். சரியா? மிச்ச டொமைன் நேம் எல்லாம் என்ன செய்வாங்க நீங்க கஸ்டமர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன வெப்சைட் டொமைன் நேம் வேணுமோ அந்த டொமைன் நேம் வாங்கித்தாங்க உங்களோட வெப்சைட்டை வந்து கோஸ்ட் பண்றேன். அப்ப இதுக்கும் பாத்தீங்கன்னா அவ்வளவு சார்ஜ் வராது. வருஷத்துக்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து சரி இதெல்லாம் வந்து இதே சொல்ல வலிக்கிட்டோம்னா அதுவே ஃபுல் கிளாஸ் முடிஞ்சிடும். சரி இது நாங்க 3 வருஷத்துக்கு வந்து போட்டிருக்கிறோம். ஒரு $50 $60 வரும்னு நினைக்கிறேன். சரியா? ஒரு வருஷத்துக்கு. அப்ப நான் கால்குலேட் பண்ணி பாருங்க 50 62 60 டிவைடட் பை 12 $5 $10 அப்படிதான் வரும் உங்களோட பேக்கேஜ் கெப்பாசிட்டியை பொறுத்து. $10 படி பார்த்தாலும் மாதத்துக்கு வந்து $10 நீங்க என்ன செய்றீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க.
உங்களோட அந்த வெப்சைட்டை போட்டு வைக்கிறதுக்கு. சரியா? $10 எவ்வளவு? 3100 ரூபா. ஒரு கொஸ்டின் ரெக்கார்ட்லேயே கிட்டத்தட்ட நீங்க 40 வெப்சைட் கொஸ்ட் பண்ணலாம் என்றாலும், நீங்க சும்மா கஸ்டமர்கிட்ட சார்ஜ் பண்றீங்களே ஒரு மாதத்துக்கு $8 சார்ஜ் பண்ணீங்கன்னாலும், ஒரு 10 கஸ்டமர் வந்தாலே உங்களுக்கு சரியான ப்ராஃபிட் வருமே. சரியா? சரியா லாபம் எடுக்கலாம். சரியா? அப்ப வெப்சைட் டெவலப் பண்றதுக்கு அவ்வளவு சார்ஜஸ் எல்லாம் அவ்வளோலாம் கொஸ்டே வராது. வெப்சைட் டெவலப்லாம் ஓப்பன் சோர்ஸ் தானே. வேர்ட் ப்ரெஸ்ஸுக்கெல்லாம் நீங்க காசே கொடுக்க தேவையில்ல. அதுல டெம்ப்ளேட் இருக்கும், அதை டிசைன் பண்ணி கொடுப்பீங்க. ஒன்லி சார்ஜஸ் எதுக்கு வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டை போட்டு வைக்கிறதுக்கு மட்டும், இதில் அப்லோட் பண்ணி வைக்கிறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு என்ன செய்ய போகுது, சார்ஜ் வரப்போகுது. அப்போ அதை வந்து நீங்கள் என்ன, அதை மட்டும் சார்ஜ் பண்ணி விட்டீங்கன்னா அவங்கள்ட்ட அதுவே உங்களுக்கு கிட்டத்தட்ட மோர் தேன் 200% மேலே உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். நீங்கள் ஒழுங்காக எஸ்டிமேட் பண்ணீங்கன்னா அதில் வந்து கிளாஸில் வந்து லாஸ்ட் கிளாஸில் வந்து வடிவாக விளக்காமல் சொல்லி தருவோம். சரியா? பிரீமியம் பாருங்க $450 சார்ஜ் பண்ணாங்க. பாருங்க, இது ஒரே ஒரு இது. இப்படி நிறைய வெப்சைட் நிறைய கிளைண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, நிறைய சர்வீசஸ் ப்ரொவைடர்ஸ் இருப்பாங்களே, அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுல இருந்து உங்களுக்கு ஐடியா வரும், உங்களை சார்ஜ் பண்றலாம் உண்டு. சரியா? அதான் சொல்றேன், வேர்ட் ப்ரெஸ் படிச்சீங்கன்னா உங்களுக்கு சரியான ப்ராஃபிட் எடுக்கலாம். அதே நார்மலா நீங்க டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படி பொசிஷன் பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் $10 $15 அப்படி தான் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அமௌண்ட்லாம் வரும் பாருங்க. $80 $250 $300 $100 அப்படி தான் வரும். 3 டிஜிட்ஸ்லாம் வந்து டாலர்ஸ்ல ப்ரைஸ் வரும். அதே மற்ற ஃபைபர்ல வந்து நீங்கள் சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா $5 $10. ஆனால் கிராஃபிக் டிசைனிங் மாதிரி ஹை லெவல் கிராஃபிக் டிசைனிங் கொஞ்சம் கூட சார்ஜ் வரும். ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோத்துக்கு வேலையும் வராது உங்களுக்கு. டெம்ப்ளேட் சூஸ் பண்ணி எடிட் பண்ணி கொடுக்க மட்டும் தான் வேலை. நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம் அதில் வேர்ட் ப்ரெஸ்ல. சரியா? நீங்க நார்மலா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு செய்து கொடுத்தாலே நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். சரி, ஸ்கூலுக்கு பக்கத்துல யாரும் ஷாப் ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்களுக்கு ஸ்டார்ட் செய்து கொடுத்தாலே காணும் நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். சரியா? அப்போ வேர்ட் ப்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் சோர்ஸ், இதை எல்லாராலையும் வந்து ஈஸியா ஃப்ரீயா வந்து யூஸ் பண்ணலாம். சரியா? ஓகே. அப்ப ஏன் வந்து இந்த வேர்ட் ப்ரெஸ்ஸை வந்து எல்லாரும் லைக் பண்றதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட்டை செய்தோடனே உங்களுக்கு ஒரு டேஷ்போர்ட் ஒன்று அதுவே வந்து கிரியேட் பண்ணி தரும். அப்ப நீங்க ஃபுல்லா வந்து ஒர்க் பண்ண போறது எதுலன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டினுடைய டேஷ்போர்ட்ல. அதிலேயே பார்த்தீங்கன்னா தீம்ஸ் இன்ஸ்டால் பண்ணலாம், எல்லா செட்டிங்ஸும் அதிலேயே வந்து செய்யலாம். சரியா? அப்ப நீங்க ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு அந்த டேஷ்போர்ட் அக்சஸ் செய்யும் வந்து அந்த கிளைண்ட்டே கொடுத்து விட்டீங்கன்னா அவங்களே என்ன செய்வாங்கன்னா ஃபுல் வெப்சைட்டையும் மேனேஜ் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு என்ன, வெப்சைட் முடிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு வேலையும் இருக்காது. அவங்களே என்ன செய்வாங்கன்னா அவங்களோட வெப்சைட்டை வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. சாம்பிள் கூட ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்க. ஃபுட் ஸ்டோர் WP admin. சரி, இதான் வந்து வெப்சைட்டோட நேம். இந்த WP admin அடிச்சீங்கன்னா உங்களோட வெப்சைட்டுடைய டேஷ்போர்ட்டுக்கு போகும். சரி, அதில் யூசர் நேம் பாஸ்வேர்டில் அடிக்க வேணும் நீங்க. சரி, நான் ஆல்ரெடி சைன் இன் பண்ணி வச்சிருக்கேன்னு அதில் வந்து எனக்கு டிரெக்டாக போகும். சரி, இதான் பார்த்தீங்கன்னா அந்த டேஷ்போர்ட். இதான் வெப்சைட்ண்டா. இதான் வெப்சைட்ண்டா. சரி, இதான் வெப்சைட். அதோட டேஷ்போர்ட் இதான் வந்து டேஷ்போர்ட். பாருங்க. அப்போ இதுக்குள்ள போய் என்ன செய்யலாம், நீங்க ஃபுல் வெப்சைட்டை வந்து அக்சஸ் பண்ணலாம். ஃபுல் வெப்சைட்டே வந்து அக்சஸ் பண்ணலாம். அப்போ நீங்க உங்களோட கிளைண்ட்டுக்கு வந்து வெப்சைட் செய்து கொடுக்குறீங்க. செய்து கொடுத்துட்டு வரையும் போட்டு விட்டீங்கடா, ஆட் பண்ணி விட்டீங்கடா யூசரா, இந்த இதை தூக்கி அவரையும் போட்டு விட்டீங்கடா, அவர் இமெயில் பாஸ்வேர்டு கொடுத்து விட்டீங்கடா, அவரே என்ன செய்வார், ஃபுல் வெப்சைட்டை அவரே ஹேண்டில் பண்ணுவார். அப்போ அவருக்கு நீங்கள் ஃபுல் அக்சஸ் கொடுக்காம இதே மாதிரி குட்டி குட்டி அக்சஸ் சப்ஸ்கிரைபர் எடிட்டர் அப்படி அக்சஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருப்பீங்க. உங்களோட அந்த வெப்சைட்ஸோட கிளைண்ட்டை வந்து ஆட் பண்ணி விட்டீங்கன்னா அவர் என்ன சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணுவார். அவரே வந்து என்ன செய்வார். அப்போ ஒரே உங்களை கரைச்சப்படுத்தி கொண்டே இருக்க மாட்டாங்க. அவங்களே என்ன செய்வாங்க, ஈஸியாக வந்து செய்து விட்டுருவாங்க. சரியா? அதாலும் பார்த்தீங்கன்னா கிளைண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா கூட வேர்ட் ப்ரெஸ் பக்கம் போகிறதுக்கு காரணம் வந்து ஒன்று சீப். கோடிங் வெப்சைட்டும் பார்க்க சரியான சீப்பாக இருக்கும் இது. அதே மாதிரி என்ன, அவங்களாலேயே வந்து ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணிடும். ஈஸியாக வந்து இப்போ உதாரணத்துக்கு இந்த வெப்சைட்டினுடைய இந்த இருக்க பேஜை வந்து சேஞ்ச் பண்ண வேணும். இந்த இருக்க இதை வந்து சேஞ்ச் பண்ண வேணும். சரியா? அப்போ என்ன செய்வேன்னா அந்த டேஷ்போர்டுக்கு போவேன். இந்த இருக்க பேஜஸ் செக்ஷன் இருக்கு தானே, இங்கே கிளிக் பண்ணேன்டா. இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு வேர்ட் ப்ரெஸ்ல ஒரு சின்ன ஒரு ட்ராப் தான். வேர்ட் ப்ரெஸ்ல நிறைய விஷயம் இருக்கு, அதெல்லாம் ஒரு நாள்ல சொல்லி தர இல்லாதானே. அதெல்லாம் கிளாஸ் ரூம் பண்ணது பாருங்க. இந்த ஹோம் பேஜ் இருக்குது, இதை வந்து கிளிக் பண்றேன். ஓகே, இதான் வந்து ஹோம் பேஜ். அழிச்சு விட்றேனே. உஜான் சேஞ்ச் சேஞ்ச் பண்ணிட்டு இந்த சர்வ் இருக்கு தானே, சர்வ் பண்ணிட்டு
ஓகே சேவ் ஆயிட்டு இப்போ இந்த வெப்சைட்டுக்கு போகிற மாதிரி முதல் உஜான் எடிட் இருந்தது இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணுற பாருங்க உஜான் சேஞ்ச் இதே யூஆர்எல் உங்களுக்கு அனுப்புகிற பாருங்க நீங்களும் கிளிக் பண்ணி பாருங்க நான் பண்ண அந்த சேஞ்சஸ் வந்து அப்படியே ஆயிருக்கு அப்போ நான் இது கோடிங் அடிச்சேன் நான் அதுக்குள்ள ஒரு கோடிங்குமே அடிக்கல போயிட்டு சும்மா நார்மல் எடிட் பண்ணுற மாதிரி எடிட் பண்ணி போட்டு சேவ் மட்டும் தான் கொடுத்துனான் அது டிரெக்டாக என்ன உலகத்தில் இருக்க எல்லா எல்லா கண்ட்ரிலையும் என்ன செய்ய முடியாது இந்த வெப்சைட்டுக்கு இதெல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு இப்போ சரி பாருங்க இதை சின்ன வேலை ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கொடுத்து இதை மாத்தினா கூட என்ன செய்ய மாற்றி விட்டுருவேன் அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா சொல்லுது வேர்ட்பிரஸ் சரியான ஈஸியானதுக்கு தான் சொல்லுது சரி கோடிங் நாலேஜோ ஒன்றுமே தேவையில்லை உங்களுக்கு சரி அது மாதிரி பார்த்தீங்கன்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் தீம்ஸ் தீம்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா என்ன தீம்ஸ் என்ன அந்த அனிருத் போடுவார் தீம்ஸ் தீம்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா டெம்ப்ளட் சரியா தீம்ஸ்ன்றது டெம்ப்ளட் அந்த வெப்சைட்டினுடைய டிசைன்ஸ் எக்கச்சக்கமான ஃப்ரீயான டிசைன் தௌசண்ட்ஸ் ப்ளஸ்க்கு மேலே டிசைன்ஸ் இருக்கு எக்கச்சக்கமா அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸை சூஸ் பண்ணிட்டு அதை எடிட் பண்ண தொடங்கினே சரி கன்வா மாதிரி தான் கிட்டத்தட்ட கன்வால நீங்கள் என்ன செய்வீங்க டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணிட்டு எடிட் பண்ணுவீங்களா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் see this appearance themes see this நிறைய தீம்ஸ் இருக்குது இதுல அட் தீம்ஸ் கொடுக்குறோம் பாருங்க அப்படியே ஸ்க்ரோல் பண்ண பாருங்க எல்லா தீம்ஸும் வந்து கொண்டே இருக்கும் எல்லாமே டிசைன்ஸ் உங்களுக்கு அப்போ உங்களோட கஸ்டமர் சொல்ற ரிக்வயர்மெண்ட்ஸ் உண்டு எனக்கு ஹோம் பேஜ் வேணும் அபவுட்டஸ் பேஜ் வேணும் அனிமேஷன்ஸ் வேணும் ஸ்லைடர்ஸ் வேணும்னா நீங்க செய்வீங்க பாருங்க எவ்வளோ தீம்ஸ் இருக்கு அப்படி ஸ்க்ரோல் பண்ண வந்து கொண்டே இருக்கும் சரியா அது பிடிச்ச மாதிரி தீம்ஸ் இருக்கும் ஓகே இதை பார்ப்போமே இதை கிளிக் பண்றேன் பாருங்க இப்படி ஒரு தீம்ஸ் ஒன்று இருக்கு அப்போ இதை என்ன செய்வீங்க இன்ஸ்டால் பண்ணுவீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா இந்த ஃபுல் வெப்சைட்டுமே இந்த தீம்ஸே என்ன செய்ய போதுண்டா வெப்சைட்டில் செட் ஆயிடும் பிறகு என்ன செய்வீங்க அதை கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி தான் உங்களோட வேலையாக இருக்கும் அதை எடிட் பண்ணி கொடுத்துட்டு இமேஜ் மாத்திரனா மாற்றலாம் இந்த ஃபோன்ஸ் மாற்றலாம் கலர் எதுவும் சேஞ்ச் பண்ண சொன்னா மாற்றிட்டு கொடுத்து விட்டீங்கன்னா சொல்லி முடிச்சாலும் அதுக்கு தான் நீங்கள் அந்த $150 $250 சார்ஜ் பண்ண முடியும் இந்த விஷயம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எப்படி சேஞ்ச் பண்ணுற அந்த விஷயம் வந்து உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் யூசருக்கு தெரியும் ஏன் யூசருக்கு வந்து அவ்வளோ நேரம் மெனக்கிட மாட்டாங்க வெப்சைட்டை இன்ஸ்டால் பண்ணி இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு அவ்வளோதையும் மெனக்கிட மாட்டாங்க அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் ஈஸியாக நீங்கள் செய்து போட்டு அதுக்குரிய பேமெண்ட்டை வந்து நீங்கள் சில வாங்கிருக்கலாம் பாருங்க இதில் ஆல்ரெடி எல்லா டெம்ப்ளேட் தான் அப்போ இதில் ஈஸியாக என்ன செய்யணும் மாற்றிடலாம் சரியா ஓகே அடுத்த பார்த்தீங்கன்னா அதான் இந்த தௌசண்ட்ஸ் ஆஃப் தீம்ஸ் எல்லாம் ஃப்ரீயான தீம்ஸ் இன்னொன்று அப்போ ஃப்ரீயான தீம்ஸ்லேயே பெரும்பாலும் டிசைன்ஸ் எல்லாம் செய்யலாம் இந்த கோர்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து அட்வான்ஸ் ப்ரீமியம் தீம்ஸும் வந்து நாங்கள் தருவோம் சரியா இந்த கோர்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து அட்வான்ஸான தீம்ஸ் அப்போ இந்த அட்வான்ஸான தீம்ஸ் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து தான் வாங்கணும் நீங்கள் நாங்கள் வந்து மான்ஸ்டர் ஒன்று இருக்கும் அதில் வந்து வாங்கினது சரியா அதில் எக்கச்சக்கமான தீம்ஸ் இருக்குது அப்போ கொஞ்சம் அட்வான்ஸான தீம்ஸ் அதாவது ஃப்ரீயான தீம்ஸில் இல்லாத நிறைய அட்வான்ஸான ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து இதில் இருக்கும் சரியா அப்போ இது இந்த கோர்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து நாங்கள் இது வந்து இந்த தீம் ஸ்பெக்கை வந்து ஃப்ரீயாகவே தருவோம் சரி இதெல்லாம் வந்து அந்த தீம்ஸில் இருக்கிற ஒரு 4-5 ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறேன் எக்கச்சக்கமான இருக்குது இதில் சரியா அதில் ஒரு ஒரு 60க்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் தீம்ஸ் சரியா அப்போ அந்த கோர்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அது கூட நாங்கள் ப்ரொவைட் பண்ண பாருங்க இதனோட ஃபுல் வெப்சைட் இப்போ நார்மலாக வந்து ஒரு பண்ணுறது இதே மாதிரி டராஸ் மாதிரி இருக்குது இதை கொடுத்து விட்டா என்ன செய்யுது அட் ஆகும் பாருங்க இந்த அட் ஆகுது அதை கொடுத்து விட்டீங்க இந்த பேமெண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி விட்டீங்கன்னா அதை என்ன செய்ய மாட்டா டிரெக்டாக என்ன செய்ய மாட்டா அட் ஆகும் பேமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி விட்டு இந்த பேமெண்ட் ஸ்கெடியூல் செட் பண்ணி விட்டீங்கன்னா அதை என்ன செய்யும் ஈஸியாக வந்து செய்யும் இப்போ ஒரு ஆள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட் யாரோ வந்து ஒரு ஷாப் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறார் அப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம் அவருக்கு இந்த வெப்சைட்டை செய்து கொடுத்து விட்டீங்கன்னா செய்து கொடுத்து அவர் இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து இமேஜஸ் அது இதெல்லாம் மாற்றி விடுவீங்கண்டா அதை என்ன செய்ய போகுது ஃபுல்லாகவே வந்து அதுவே ஹேண்டில் பண்ணும் சரியா அது மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு வெப்சைட் இது பாருங்க இப்போ ஒரு ஃப்ரெண்ட் யாரோ இல்லை அவங்களோட ரிலேஷன்ஸ் யாரோ வந்து ஒரு சின்ன டாய் ஷாப் இது வைக்க போகிறாங்கண்டா அவங்களுக்கு இந்த வெப்சைட்டை நீங்கள் செய்யலாம் அவங்களோட லோகோவை மாற்றிட்டு சின்ன சின்ன எடிட்ஸ் கலர் சேஞ்ச் அதெல்லாம் பண்ணி விட்டு கொடுத்து விட்டீங்கண்டா பாருங்க ஃபுல் வெப்சைட் அப்போ இதெல்லாம் நீங்கள் கோடிங் ஒன்றுமே அடிக்கிறது இல்லை எல்லாம் அதுவே செட் பண்ணி வச்சிருக்காங்க எல்லா தீம்ஸும் அதுவே செட் பண்ணி வச்சிருக்காங்க சைன் அப்லேருந்து ஃபேவரட் மை கார்ட்ஸ் எல்லாமே அதுவே இருக்குது பாருங்க அட்டா இருக்குதுந்தா சரியா நிறைய கிடக்குது எல்லா பேஜும் ஓப்பன் பண்ணி இல்லை டைம் இல்லை சரியா பாருங்க அப்போ இது செட் பண்ணி கொடுத்தாலே இது கிட்டத்தட்ட $450 பெறுமதியான தீம்ஸ் இது அப்போ நீங்கள் அவ்வளோ சார்ஜ் பண்ணலாம் நீங்கள் அது உங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ஆளுக்கு கேம் ஷாப் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா நீங்கள் செய்யலாம் இந்த தீம்ஸை செட் பண்ணி கொடுத்துட்டு இமேஜ் எல்லாம் எடிட் பண்ணி கொடுத்து விட்டீங்கன்னா சரி அது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் ஒரு ஃபோன் கடையோ ஒரு டெக் ஷாப் ஒன்று வைக்க போகிறாண்டா அவருக்கு இந்த தீமை செட் பண்ணி கொடுக்கலாம் இப்படி எக்கச்சக்கமான ப்ரீமியம் தீம் வந்து இந்த கோர்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து நாங்கள் தருவோம் சரியா ஓகே அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ளகின்ஸ் சரியா ஃப்ளகின்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த தீம்ஸில் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு எடுப்போம் நான் சொன்னால அப்போ ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்ணாமல்ல அப்போ சப்மிட் பண்ண டிரெக்டாக உங்களோட இமெயிலுக்கு வருதில்ல அப்போ அதெல்லாம் செய்கிற அப்படியான நிறைய விஷயங்கள் செய்கிற ஆக்களுக்கு சொல்லுவாங்க ஃப்ளகின்ஸ்ன்னு சொல்லுவாங்க
கிட்டத்தட்ட உங்களோட மொபைல் ஃபோனில் ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணுவீங்கல்ல, கியூஆர் கோட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு கியூஆர் ஸ்கேனர் இருக்கும். ஆமாம், இப்போ கேர்ள்ஸ் அண்டா என்ன செய்வீங்க, அந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு எல்லாம் வச்சிருப்பீங்களே, கன்வாவா, அந்த வீடியோ எடிட்டிங் எல்லாம் வச்சிருப்பீங்களா, அப்படியான ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணுவீங்களே. அது மாதிரி கேம் விளையாட போறீங்கன்னா என்ன, ஆங்க்ரி பேர்ட் அப்படி எக்கச்சக்க கேம்ஸ் இருக்குது தானே. அதே மாதிரி தான் இந்த வெப்சைட்டில் சில ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது தானே, இமெயில் அனுப்புறது, எஸ்சிஓ செய்யறது, அது மாதிரி பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி, ரெஜிஸ்டர் பேஜ் அந்த செய்யறது, ஸ்லைடர் அனிமேஷன் செய்யறது, அப்படியே நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும்ல. அதெல்லாம் செய்யறவங்களை தான் சொல்லுவாங்க பிளகின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் செய்யறவங்களுக்கு பேர் தான் பிளகின்ஸ். கிட்டத்தட்ட உங்களோட மொபைல் ஃபோனில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ் மாதிரி சரி பிளகின்ஸ் இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரீ தான். சில ப்ரோ வெர்ஷன்ஸ் இருக்கும், அது சொல்லுவாங்க காசு கட்டணும்னு சொல்லுவாங்க. அதை எப்படி ஃப்ரீயா இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி தருவேன் நான். சரியா, அது காசு கட்டாம அப்படி வந்து ஃப்ரீயா இன்ஸ்டால் பண்ணலாம்னு. சரியா, பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா அட் ஃபிளகின்ஸ் கொடுக்குறேன். அப்போ எஸ்சிஓ எல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலா கோடிங் வெப்சைட்னா நீங்க என்ன செய்யணும், அது செட் பண்ண கூகுள் சர்ச் கன்சோல் செட் பண்ண எக்கச்சக்கமான செய்யணும். ஆனால் இதில் பாத்தீங்கன்னா ரேங்க் மெத்தசி ஒன்று ஒரு ஆளுக்கு அவரே ஃபுல்லா மேனேஜ் பண்ணுவார். இவரை பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி ஃபுல்லா மேனேஜ் பண்ணுவார். இவர் பாத்தீங்கன்னா டிசைனிங்கை மேனேஜ் பண்ணுவார். சரியா, அது மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்பீடை கூட்டுறதுக்கு வந்து கேஷ் என்று ஒன்று இருக்கு, லைட் ஸ்பீட் கேஷ். அப்போ அதெல்லாம் செய்யணும், வெப்சைட்டை ஸ்பீடை கூட்டும். அதாவது இஷ்யூஸ் எது இருந்துச்சுன்னா ஸ்பீட் குறைவாக இருக்குமெண்டா அதில் ஸ்பீடை கூட்டும், லைட் ஸ்பீட் கேஷ்னு சொல்லுவாங்க. சரியா, அது மாதிரி ஃபோம் செட் பண்ண போறீங்க, WGP ஃபோம்ஸ் இருக்கு. அது மாதிரி காமர்ஸ் வெப்சைட் இருக்கு தானே. இப்போ இதே மாதிரி ஓர்டர் செட் பண்றது, ஓர்டர்ஸ் வந்து பேமெண்ட் செட் பண்றது, கூப்பன் செட் பண்றது, டிஸ்கவுண்ட் போடுறது, டெலிவரி சார்ஜ் செய்யறது. சரியா, அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு தானே. அதை கூட நீங்க என்ன செய்யலாம், அந்த ஃபிளகின்ஸ் கூட தான் போய் செய்வீங்க. அதெல்லாம் ஆல்ரெடி வந்து அவங்களே கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு அது செட் பண்ணி விட்டோம்னா அதுவே என்ன செய்ய மாட்டோம், மிச்ச எல்லா வேலையும் அவரே பார்ப்பார். அப்போ நம்ம ஒன்றுக்குமே வந்து என்ன தனித்தனியா கோடிங்கோ டிசைன்ஸோ பண்ண தேவையில்லை, எல்லாமே ஆல்ரெடி வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ நீங்க என்ன மாதிரி வெப்சைட் செய்ய போறீங்க அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யலாம், அந்த ஃபிளகினை இன்ஸ்டால் பண்ணுவீங்க, செட் பண்ணுவீங்க, அதுவே மிச்ச வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு பாருங்க. இந்த டெம்ப்ளேட்டும் இருக்கு தானே, இந்த டெம்ப்ளேட்ல ஹாண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிளகின்ஸ் இருக்கும். அந்த ஃபிளகின்ஸ் தான் இந்த வேலையெல்லாம் செய்யுது, இந்த டிசைன்ஸ் வேலை. இதை கிளிக் பண்ணுனா இந்த அட் ஆகுது, இந்த பாருங்க அட் விஷ்லிட்டில் அட் ஆகுறது, இந்த இந்த அட் ஆகுது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா பேமெண்ட்ஸ், இந்த பேமெண்ட்ஸ் பட்டு பட்டு காட்டுதில்ல பாருங்க, $490 390 இதெல்லாம் காட்டுறது, ரேட்டிங் காட்டுறது எல்லாமே வந்து ஃபிளகின்ஸ் தான் செய்வாங்க. அப்போ அதெல்லாம் என்ன, உங்களை வெப்சைட்டுக்கு எந்தெந்த ஃபிளகின்ஸ் தேவையோ அதை செட் பண்ணி விட்டீங்கன்னா அதுவே என்ன செய்யும், மிச்ச வேலையை பார்த்துக்கிட்டோம். அப்போ ஒன்றுமே நாம என்ன ஸ்கிராட்ச் இருந்து ஒன்றுமே கிரியேட் பண்ண தேவையில்லை, சரியான சிம்பிள் இது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா மொபைல் ஃப்ரெண்ட்லி என்ன, நீங்கள் சின்ன ஃபோனுக்கு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் யூஸ் பண்ணலாம், பெரிய ஸ்க்ரீன் சப்போர்ட் பண்ணும், எல்லாமே அதுவே சப்போர்ட். இப்போ பாருங்க இது வந்து வெப்சைட் உண்டு. சரியா, இதை பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்றேன், இதை பார்த்தீங்கன்னா ஐஃபோனுக்கு காட்டுற பாருங்க, ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் அது. பாருங்க அதுக்கேற்ற மாதிரி பாருங்க, ஹைட் வித் எல்லாம் அட்ஜஸ்ட் ஆகுது பார்த்தீங்களா. அதே ஒரு பெரிய ஸ்க்ரீன் பார்ப்போம், டெப்புக்கு பார்ப்போம், ஐபேட்டுக்கு பார்ப்போம். ஐபேட்டை யாருக்கு பார்க்குறேன் பாருங்க, அதுக்கேற்ற மாதிரி பாருங்க ஹைட் அண்ட் வித் எல்லாம் மாறுது பார்த்தீங்களா. அதே ஒரு பெரிய ஸ்க்ரீனு பார்க்குறோம் பாருங்க. சரி பாத்தீங்களா, இதைத்தான் சொல்லுவாங்க மொபைல் ஃப்ரெண்ட்லி என்று. அப்போ இதெல்லாமே அந்த டெம்ப்ளேட்லேயே இருக்கும், டிசைன்ஸ் எல்லாம் அவங்களே பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ நம்ம என்ன டெம்ப்ளேட் இன்ஸ்டால் பண்ணிட்டு செட் பண்ண மட்டும் தான் வேலை. அப்போ அதுவே என்ன செய்ய மாட்டா, பெரிய ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் எல்லாம் அதுவே மாறும், சின்ன ஸ்க்ரீன்ஸ் ஏற்ற மாதிரி அதுவே சைஸை மாற்றிக்கொள்ளும். சரி, அதுதான் மொபைல் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது மாதிரி தான் வெப்சைட் சரியான ஈஸி. டொமைனை வாங்குவீங்க, வெப்சைட் கோஸ்டிங்கை சூஸ் பண்ணுவீங்க, வேர்ட் ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணுவீங்க, பிளகின் அண்ட் தீம்ஸை சூஸ் பண்ணுவீங்க, வெப்சைட்டை கிரியேட் பண்ணுவீங்க, அவ்வளோதான் வேலை. சரியா, இதான் டேஷ்போர்ட் ஆல்ரெடி காட்டினால அப்படி தான் இருக்கும். சொன்னா தீம்ஸ், பிளகின்ஸ் இதான் நிறைய தீம்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான தீம்ஸ் இருக்கு, எக்கச்சக்கம் பிளகின்ஸ் இருக்குது. சரியா, ஒரு பிளகின்ஸ் இருக்குமெண்டா இப்படி தான் இருக்கும் வெப்சைட், பிளகின்ஸ் இல்லாட்டி இப்படி தான் இருக்கும். சரியா, ஓகே, அம்பிட்டு தான். எல்லாரும் ஜோர் ஆளுக்கா கை தட்டுங்க. நிறைய டவுட்ஸ் கேட்டுங்க சார். ப்ராக்டிக்கல் டுடே பண்ணிக்காடு இல்லை, ப்ராக்டிக்கல் வந்து நெக்ஸ்ட் செஷன்ஸ்லாம் வந்து சொல்லுவேன். ஏண்டா இது இன்ட்ரடக்ஷன் செஷன் தானே, அதாவது வேர்ட் ப்ரெசண்டா என்ன அண்ட் நிறைய பேருக்கு தெரியாம இருக்குதுனே அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ், இதான் விஷயம்னு சொல்ற ஒரு செஷன் தான் வேண்டியது. அடுத்தடுத்த கிளாஸ் இந்த கோர்ஸ் புலமான விருப்பமானவர்களுக்கு வந்து அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து பிரீஃபா வந்து என்ன ஒவ்வொரு செக்ஷனா எப்படி கோர்ஸ் பண்றது, எப்படி வந்து வேர்ட் ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்றது, எல்லா விஷயங்களும் வந்து அடுத்தடுத்த கிளாஸ்லாம் கவர் பண்ணணும். சரியா, அப்ப இது வந்து ஃபர்ஸ்டா வேர்ட் ப்ரெஸ் என்னன்னு தெரியாத ஆட்களுக்கு புரியுது மாதிரி. சரியா மிஸ்டர் ஆகாஷ். தென் ஓகே,
அப்போ யாருக்கும் வந்து இந்த கோர்ஸ் ஃபாலோ பண்ண விருப்பமானாக்கா நீங்கள் என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்டாக்ட் நம்பர் இமெயில் இருக்குது அதை கான்டாக்ட் பண்ணலாம். அடுத்த விஷயம் வந்து இந்த கோர்ஸ் ஃபாலோ பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா நாங்களே ஃப்ரீயா ஒரு சப்டொமைன் தருவோம், டொமைனும் கோஸ்டிங்கும் தருவோம், அசைன்மெண்ட்ஸ் மாதிரி தருவோம். அப்ப நீங்க என்ன செய்யலாம்டா அதுல வந்து உங்களுக்கு பிடிச்சமான வெப்சைட்டை என்ன செய்யலாம் அதுல வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது ஃபுல்லா உங்களுக்கு தான். அப்ப அந்த சப்டொமைனை ஃபுல்லாவே உங்களுக்கு தந்து விட்டுருவோம் கிரியேட் பண்ணி. அப்ப நீங்க என்ன செய்யலாம்டா அசைன்மெண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு அதை ஃபுல்லா ரீசெட் பண்ணிட்டு பிறகு என்ன உங்களோட போர்ட்ஃபோலியோ எதுவும் செய்ய போறீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம் அதுல வந்து செய்யலாம். சரியா? உங்களோட ஃப்ரெண்டுக்கு யாரும் போர்ட்ஃபோலியோன்னு தெரியும் தானே? இப்ப ஆரம்ப காலத்துலலாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து என்ன சிவி தெரியும் தானே, ரெசியூம் சொல்லுங்க. அதை வந்து என்ன செய்வீங்க கிரியேட் பண்ணி 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 பேப்பர்ல போட்டோ காப்பி அடிச்சு அடிச்சு ஒவ்வொரு கம்பெனியா அறியறவங்க. இப்ப ஒண்ணுமே இல்லை. இப்ப வந்து ஃபுல்லாவே என்ன போர்ட்ஃபோலியோ தான். எல்லாரும் வந்து பெரும்பாலும் என்ன போர்ட்ஃபோலியோ தான் கேட்பாங்க. போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்குமெண்டா லைக் அதுல நீங்க என்ன செய்யலாம் உங்களோட ப்ரொஜெக்ட்ல இருந்து எல்லாமே நீங்க என்ன செய்யலாம்னா அதுல போட்டு விட்டீங்கன்னா ஒரே வியூல ஒரே ஸ்கோல்ல நீங்க என்ன செய்யலாம்னா எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம். சரியா? போர்ட்ஃபோலியோ செய்து இருந்தது காணல. சரி, ஓகே பாப்போம். சரி, அப்ப அதுல நீங்க என்ன எல்லாத்தையும் வந்து வியூ பண்ணலாம். சரி, அடுத்து பாத்தீங்கன்னா இ சர்டிபிகேட் இந்த கோர்ஸ் வந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா இ சர்டிபிகேட் தருவோம். அதே மாதிரி அந்த கோர்ஸ் வந்து இல்ல யாரு நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ யாரு நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா பெஸ்ட் பெர்ஃபார்மர் இல்லாட்டி வந்து பெஸ்ட் டாப்பர் அப்படி ஒரு டேக் கொண்டு போடுவோம். சரியா? அப்ப நீங்க ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணும்போது இல்ல லிங்க்டின்ல போடும்போது இது வந்து என்ன உங்களுக்கு கூட ப்ரியோரிட்டி, அதாவது உங்களை எதுக்கு ஜாப்பு ஹையர் பண்ணும்போது இது வந்து என்ன கூட ஹைலைட் பண்ணும் உங்களை. ஓகே இவர் வந்து அந்த பெட்ச்லயே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறார் ஒரு ஹைலைட்டா இருக்கும். சரியா? அதே மாதிரி அந்த பெட்ச்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்றவங்களுக்கு வந்து எங்களோட கம்பெனில வந்து எதுவும் வந்து ஆஃபர் வந்துச்சுண்டா, அதாவது வேர்ட் ப்ளஸ் டெவலப்மெண்ட்ல எதுவும் வந்து வேகன்சி வந்துச்சுண்டா அவங்கள நாங்க ப்ரியாரிட்டி தருவோம். சரி, அவங்கள ஃபர்ஸ்டா செலக்ட் அவங்களுக்கு ஃபர்ஸ்டா இன்டர்வியூ எடுத்ததுக்கு பிறகுதான் புதுசா வேற யார் பார்த்தாங்கன்னா அவங்கள வந்து ஹையர் பண்ணுவோம். சரியா? அப்ப ஃபர்ஸ்டா அவங்களுக்கு ப்ரியாரிட்டி தருவோம். அது மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரீ தீம் ஸ்பெக் அதுல எக்கச்சக்கமான ஃப்ரீ அல்டிமேட் தீம்ஸ் எல்லாம் இருக்கும். அப்ப நீங்க என்ன செய்யலாம் வேண்டாம் அதை ஃப்ரீயா வந்து செய்யலாம். அடுத்து லைஃப் டைம் ஸ்டூடெண்ட் சப்போர்ட். அப்ப இது நாங்க இந்த கோர்ஸ் ஃபாலோ பண்ணவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஆட் பண்ணி விடுவோம். அப்ப அவங்க எப்போ வேணுமெண்டாலும் என்ன செய்யலாம் டவுட்ஸ் கேட்கலாம். சரி, அதே மாதிரி நீங்க ஃபியூச்சர்ல வந்து ஃப்ரீலான்சிங் எதுவும் வந்து ஸ்டார்ட் அப் எதுவும் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்து ரியலான சப்டொமைன்ஸ் ரியலான டொமைன் வாங்குற கோஸ்டிங் வாங்குற எல்லாம் வந்து நாங்க பர்சனலா ஒரு கிளாஸ் போட்டு உங்களுக்கு வந்து அதை செய்து தருவோம். சரி, ஆல்ரெடி நான் ரெண்டு பேட்ச்லயும் வந்து 2 பேர் வந்து ஸ்டார்ட் அப் தொடங்கிட்டாங்க, ஸ்டார்ட் அப் கம்பெனி தொடங்கிட்டாங்க. அவங்களுக்கு செய்து கொடுத்துறான். அவங்களுக்கு அவங்களுக்கு மட்டும் பர்சனலா கிளாஸ் போட்டு 2 பேருக்கும் எப்படி டொமைன் வாங்குறது எப்படி கோஸ்டிங் செட் பண்ற எல்லாம் வந்து பர்சனலா வந்து செட் பண்ணி கொடுத்தது. சரியா? அது மாதிரி உங்களுக்கு எப்போ டவுட் வேணும்னா வித்தின் 10 மினிட்ஸ்ல வந்து நீங்க என்ன செய்யலாம் கேட்கலாம். சரியா? அது மாதிரி எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா அந்த கோர்ஸ் புலவங்களுக்கு ப்ரொவைட் சூம் ரெக்கார்டிங் வந்து தருவோம். சரியா? அப்ப சில பேர் சம்டைம் வந்து கிளாஸ் மிஸ் பண்ணாக்கள் வந்து எங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சூம் ரெக்கார்டிங் தருவோம். சரியா? ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா பேமெண்ட்ஸ் டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாத்தீங்கன்னா 3500 சரி இந்தியன் ருபீஸ். ஸ்ரீலங்கன் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 10,000. சரி, இதை வந்து நீங்க இன்ஸ்டால்மெண்ட்லேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமா கட்டலாம், 3 இதா வந்து உடைச்சு கட்டலாம். சரியா? அப்ப உடைச்சு கட்டும் போது பாத்தீங்கன்னா 12,000 ஒரு இதுல வந்து 4,000 படி வந்து 12,000 கட்ட வேண்டியிருக்கும். சரியா? அது மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப வேர்ட் ப்ளஸ் கோர்ஸ் ஃபாலோ பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா எங்களோட ஸ்கைஅப் கேம்பஸால வேற கோர்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க அந்த கோர்ஸ்ல வந்து நிறைய ஆஃபர் தருவோம். சரி, அதெல்லாம் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் நிறைய கழிச்சு அதுல இப்ப இந்த கோர்ஸ் புலவங்களுக்கு வந்து அதுலயும் வந்து நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் தருவோம் நாங்க. சரியா? அப்ப இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஆஃபர் ஒன்றும் இல்லை. 3,000 சாரி 3,500 தான், இன்ஸ்டால்மெண்ட் ஒன்றும் இல்லை. ஸ்ரீலங்கன் ஸ்டூடெண்ட்ஸ்னா 10,000 நாங்க செக் பண்ணதுல பாத்தீங்கன்னா இதுதான் சரியான சீப்பா இருக்குது. அண்ட் சில ஆட்கள் 25,000 30,000 40,000 எல்லாம் போடுறாங்க. சரியா? இது வித்தின் 1 மந்த் 2 மந்த் கோர்ஸ். பெரும்பாலும் எல்லாம் வந்து நைட்ல நடக்கும். 8:30 to 9:30 அப்படிதான் நடக்கும். ஏன்டா நிறைய பேர் வந்து ஒர்க் போற ஆட்கள் இருப்பீங்க, அது மாதிரி பார்ட் டைமா ஜாப் செய்யற ஆட்கள் இருப்பீங்க. அப்ப அவங்க எல்லாம் வந்து மார்னிங்ல டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்ப நானும் தான் ஒர்க் பண்ணி கூட தானே இருக்கேன். அப்ப அப்படியான இது இருக்கிறதால பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லா கிளாஸும் நைட்ல நடக்கும். 8:30 to 9:30. சரி, 8 9:30 10 அப்படி எல்லாம் பெரும்பாலும் ப்ராக்டிகல் செஷனாக தான் இருக்கும். சரியா? நான் செய்யும் போது நீங்களும் என்ன செய்யலாம் உங்களோட செட் உங்களோட கம்ப்யூட்டர்ல நீங்க என்ன செய்யலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரியா? சொல்ல சொல்ல அவர்த்த அந்த கிளாஸ்ல வந்து நீங்க என்ன செய்யலாம் உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணலாம். டவுட்ஸ் ஆனாக்களுக்கு வந்து எண்ட் ஆஃப் த கிளாஸ்ல வந்து பர்சனலாக ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு அவங்களுக்கு வந்து டவுட் எல்லாம் கிளியர் பண்றது. சரியா? தென் அது மாதிரி அந்த கிளாஸ் வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட மற்ற கோர்ஸில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் தருவோம். அது மாதிரி 10,000 கோர்ஸ் ஃபீஸ் மொத்தமாக கட்டினீங்க 10,000 உடைச்சு உடைச்சு கட்டுறேன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டுறா 4,000 4,000 4,000 12,000 கட்டுவீங்க.
அப்படி உங்களுக்கு யாருக்கும் கோர்ஸ் வந்து ஃபாலோ பண்ண விருப்பமானாக்கள் வந்து இந்த இருக்க கண்டக்ட் நம்பரை நீங்க கண்டக்ட் பண்ணுங்க. சரியா? கண்டக்ட் பண்ணி உங்கள்ட்ட வந்து விஷயத்தை கேளுங்க. சரியா? ஆஹ் இப்ப உங்களோட டவுட்ஸை கேளுங்க. ஓகே, ஒவ்வொரு நாளும் கிளாஸ் இல்ல. இப்ப வீக்லி 3 கிளாஸ் அப்படி வரும். சரியா? சண்டே வந்து பெரும்பாலும் கிளாஸ் நடக்காது. ஏன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மண்டே டு ஃப்ரைடே வந்து ஒர்க் பண்ணிட்டு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி கொண்டிருப்பீங்க. இப்ப நானும் வந்து அஹ், வெளியில போறேன்னா வந்து சண்டே தான் லீவ் எடுத்து தான் போகணும். அப்ப சண்டேல பெரும்பாலும் நடக்காது. மிச்ச மண்டே டு சாட்டர்டேல மூணு மூணா பிரிச்சு நடக்கும். சில வேளை மண்டே ஒன்று விட்டு ஒரு நாள் நடக்கும். திங்கட்கிழமை, புதன்கிழமை, திங்கள் புதன் வெள்ளி, இல்லாட்டி செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை, அப்படி ஒன்று விட்டு ஒரு நாள் நடக்கும். அப்ப முதல் நாள் கிளாஸ் நடந்துச்சுன்னா அடுத்த நாள் நீங்க என்ன செய்யலாம்? அந்த சொல்லி தந்த விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அதுல டவுட் இஷ்யூஸ் வரும் தானே, அதுக்கு அடுத்த நாள் கிளாஸ் வரும் தானே, அதுல வந்து நீங்க என்ன செய்யலாம் கேட்கலாம். சரி, அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்று விட்டு ஒரு நாள் வந்து கிளாஸ் போட்டிருக்கோம். சரியா? கிளாஸ் வந்து இந்த கோர்ஸ் வந்து ஃபாலோ பண்ண விருப்பமானாக்கள் வந்து நீங்க உங்களுக்கு இந்த லிங்க் அனுப்புனவர் அவரை வந்து கண்டக்ட் பண்ணீங்கன்னா அவர் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு சொல்லுவார். சரியா? ஓகே. வேற டவுட்? யூ கிவ் ரெக்கார்டில்? எஸ் மிஸ்டர் ஜோக்வேல், ரெக்கார்டிங் லெக்சர் தருவோம். சரியா? இந்த கோர்ஸ் ஃபாலோ பண்ண எல்லாருக்கும் வந்து ரெக்கார்டிங் இருக்கும். சரியா? எஸ்சிஓ சொல்லி தருவோம் கட்டாயம். யோஸ் எஸ்சிஓ அது செட் பண்றது, கூகுள் சர்ச் கன்சோல் செட் பண்றது, அதெல்லாம் சொல்லி தருவோம். எஸ். ஓகே. ஓகே, வேற யாரும் டவுட்ஸ் இருந்தா கேட்குறேன்னா கேட்கலாம். இல்லைங்க, அன்மியூட் பண்ணிடுறேன். மெசேஜ் பண்ண கஷ்டமா இருந்தா. ஓகே, அன்மியூட் பண்ணிட்டேன். இது மாதிரி டவுட்ஸ் இருந்தா கேட்கணும்னா கேட்கலாம் நீங்க. பேமெண்ட் சம்பந்தமா, இல்லாட்டி வந்து கோர்சஸ் சம்பந்தமா, இல்லாட்டி சொன்னது கிளியர் அவலங்களை திருப்பி இருக்க சொல்லுங்க. அப்படியான திருப்பி சொல்லுவேன். எனி டவுட்ஸ்? சரி, ஓகே. அப்ப யாருக்கும் அந்த கோர்ஸ் ஃபாலோ பண்ண விருப்பமானாக்கள் வந்து அந்த சொன்ன கண்டக்ட் நம்பரை கண்டக்ட் பண்ணுங்க. அந்த கோர்ஸ் ஃபாலோ பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்ஸ், மற்ற கோர்ஸ் ஃபாலோ பண்ணாக்களும் சேர்த்து அந்த டிஸ்கவுண்ட்ஸும் நிறைய ஆஃபரும் இருக்குது. ஓகே, இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் 3000 இந்தியன் ருபீஸ், 3500 இந்தியன் ருபீஸ். ஸ்ரீலங்கா டபுள் 10,000 வரும். மூணா உடைச்சு கட்டலாம் நீங்க இன்ஸ்டால்மெண்ட்ல. சரியா? ஓகே காய்ஸ், பை பாய். என் டவுட்ஸ் எல்லாம் கேட்குறா கேட்டு போகலாம். தேங்க்யூ, தேங்க்யூ. அண்ட் வேற யாரும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் படிக்கிற ஐடியா இருந்தால் சொல்லுங்க, அவங்களுக்கு வந்து கைட் பண்ணுவேன். பிரச்சனை இல்லை. அது எக்ஸ்ட்ரா சேவிசஸ் மாதிரி. கிளாஸ் டியூரேஷன் பெரும்பாலும் வந்து டேக்கு வந்து 1 மணி நேரத்தில் 1.5 மணி நேரம் அப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக ப்ராக்டிக்கல் தானே. அப்போ நான் சொல்ல சொல்ல நீங்களும் செய்ய ஒரு 1 மணி நேரம், 1 மணி நேரம் காணும். கூட படிச்ச மாட்டா மூளை குழம்பி மூக்கால வந்துடும். சரியா? அப்போ அவளே காணும் நமக்கு. 1 மந்தே காணும் உங்களுக்கு. ஒரு ஒரு அந்த கோர்ஸ் ஃபுல்லாகவே வந்து 1 மாதம், 1 வீக் வந்து உங்களை அசைன்மெண்ட்ஸ் தருவோம். அந்த 1 வீக் வந்து அசைன்மெண்ட்ஸுக்கு செய்வோம். மற்றபடி கோர்ஸ் வந்து 1 மாதமே காணும் உங்களுக்கு. ஃபுல்லாக வந்து ஒரு நுழைஞ்சுமே இல்லாத வந்த ஆளை கூட ஒரு வெப்சைட் அப்படி கோர்ஸ் பண்ணி செட் பண்ணுற அந்த ஃபுல் கிளியரன் உங்களுக்கு வரும் அந்த 1 மாத கோர்ஸில். சரி. 1 மாத கோர்ஸ்னா ஃபுல்லாக கிளாஸ் இருக்காதுனே, ஒன்று விட்டு ஒரு நாள் இருக்க போகுது உங்களுக்கு. அப்போ கம்ஃபர்டபுள் டைம் zone தானே. அப்போ ஈஸியாக வந்து படிக்கலாம். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் உடனே உடனே கேட்கலாம் நீங்கள்.